ஆங்க சூளகிரி வந்தாச்சு. சூளகிரியில சூளகிரி மலை தெரியுதுங்களா? உங்களுக்கு எவ்வளோ தெரியுதுன்னு தெரியலீங்க. ஃபுல்லாக மிஸ்ட் ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது. நான் எப்போ வந்தாலும் இந்த சூளகிரி மலை போய் சொல்லிட்டே இருப்பேன். வீடியோ பார்க்குறதுங்க டென்ஷன் ஆகிடாதீங்க. பட் எனக்கு அந்த மலை ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா அது இருக்கிற மரங்கள்ல அந்த டிசைன், அந்த கொடை டிசைனு ஆசம் ஆசமாக இருக்கும். எங்க போயிட்டான்? ஒருவேளை பெட்ரோல் கிடையாது நின்ட்டான மாதிரி தெரியலைங்க. நம்ம சிக்கல ஆளு பார்ப்போம். நம்ம அதே மாதிரி தாங்க போயிட்டு இருக்கிறோம். ஒரு வண்டி நிக்குது. இல்லையே, நம்ம வண்டி ஐட்டெல்லாம் இருக்கும். லைட்டு இது பாட்டம் இருக்குது. பியூட்டிஃபுல் ஹில்ஸ். கொடமரம் வந்துருச்சு. அழகு அழகு அழகு. மலைகளை பாதுகாத்தால் மனிதர்களை பாதுகாத்தோம். மைலேஜ் 80ல போனா 90. அதே அப்பா அதே நான் சொல்றேன் பாருங்க. ஆக்சுவலா டவுனுங்க ரேஸ் குழுக்களை விட்டுட்டேன், அதனால அப்படி காட்டுதுங்க. இப்ப பாருங்க குறைச்சி போடுதுங்களா? அதுதாங்க இப்ப மேடு இப்ப ஏறும்போது இப்ப காட்டு பாருங்க மைலேஜ் வேற லெவல். 50 வந்துச்சு பாத்தீங்களா? 45. அவ்வளவுதாங்க. இது வந்து கரண்ட் லைவா எவ்வளவு போய்கிட்டு இருக்குது அப்படின்னு இருக்கோம். முன்ன பார்த்தது ஆவரேஜுங்க. அட்டைகளை போகும். வண்டி உயரமா இருக்குது. லைட்டு நம்மளா இருப்பானோ இல்லை. ஒன்று பின்னாடி வந்திருந்தா நம்மளை பார்க்க வந்துடும். முன்னாடி வந்திருந்தா என்ன சவுண்டு? ஓ, லாரியில் அந்த கீழே அந்த ஸ்டார் மாதிரி இருக்கு இல்லைங்களா, அந்த சவுண்டுங்க. கிங் 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 கிங். வா, கொஞ்சம் பயமுடுத்தாம இருக்குப்பா. இங்க கொடுக்குற பயத்துல இருக்க அள்ளு இல்லாம ஆகுது. முன்னாடி தெரியுதுங்களாங்க சூரியன் பாருங்க, சன்ரைஸுங்க. வாவ், உங்களுக்கு எவ்வளவு தெரியுதுன்னு தெரியல, வேற லெவல் சன்ரைஸ். பியூட்டிஃபுல். அவ்வளோ பொல்யூஷன். சன்னே மங்களார அளவுக்கு பொல்யூஷன். மிஸ்டும் கலந்துருக்கு அதுல. சூப்பரா இருக்கு பாருங்க. அப்படியே லைட்டா வெளியே வர மாதிரி. அவருடைய பவர் என்ன? யாரோ ஆள் நிற்கிறாங்க. நம்மளா இருக்குமோ? இல்ல, நம்ம ஆள் ஹெல்மெட்டு வேற. இது இல்லை. NS 200, the powerful bike. ஓகே, நம்ம தான் இவ்வளோ டம்பு கொடுக்குறோமே. அப்புறம்
ஏன் சார்? ஓ நான் என்ன அசாட் ஆஃப் பண்ணல, அசாட் வச்சுட்டே தான் இருக்குது. ஏன்னா நம்ம லெஃப்ட் ரைட் இண்டிகேட்டர் போட்டுமே அப்பயும் வராதுன்னு பார்த்தா அசல 2 டேர் எஞ்சின் தானே இருக்குது. ஓகே அசாட் ஆஃப். ஓ குளிருதே, குளிர் காற்று வீசுதே, கை காலு நடுங்குதே. தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா. விடிய விடிய தூக்கம் வரலுங்க. காலைல வண்டி ஓட்ட போறன்ற அந்த எக்ஸைட்மெண்ட்ல சந்தோஷத்துல திடீர்னு தூக்கம் தெரியுது 2 மணி, திடீர்னு தூக்கம் தெரியுது 2:45, திடீர்னு தூக்கம் தெரியுது 4, திடீர்னு தூக்கம் தெரியுது. அதுக்கப்புறம் முடிவு பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் நம்ம எதுவும் பண்ண வேணாம், எல்லாம் ரெடி ஆகும்னு சொல்லிட்டு அதே எடுத்து வச்சு செட்டப் எல்லாம் பண்ணிட்டு, ரொம்ப நாள் ஆச்சு இல்லைங்களா, கேமராவெல்லாம் தேடி எடுத்து வச்சு செட்டப் எல்லாம் பண்ணிட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க. ஆக்சுவலாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சண்டேங்க. எனக்கு இந்த சண்டே வந்தாலே பிரச்சனை தாங்க. ஏன்னா கூட்டங்க, க்ரௌடு 10 கிளப்புறாங்க, எல்லாம் கார்ல புரு புரு உருன்னு வராங்க, குறுக்குன்னு விடுறாங்க. இங்க பாருங்க சார், அந்த 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 பெரிய வண்டி, பச்சை கலர் வண்டி ஓட்டி பார்த்தாலே தெரியும் அவருடைய கஷ்டம் என்ன இல்லை. சறுக்கு கொடுத்துருக்குறாங்க மனுஷன். வாவ், இது புரியுதான் தெரியலங்க. சன்ரைஸ் செம்மையா இருக்குதுங்க, சூப்பர், த பியூட்டிஃபுல். நான் எப்போ வந்தாலும் ஐயனார் சாமி கும்பிடுவேன். ஸோ நம்ம இப்போ நிறுத்தி ஐயனாரை கும்பிட்டுட்டு அப்படியே என்னடா இது இவ்வளோ புகை, ஐயனாரப்பா. ஏதோ டிராஃபிக் ஜாம், அது எந்த ஜாமாக இருந்தாலும் சரி. ஆவரேஜ் ஃபியூல் 51 km/லிட்டர் அதெல்லாம் வந்துடுது. கூலண்ட் டெம்பரேச்சர் 88ங்க. சாமி நல்லா கும்பிட்டுக்கணும். எப்பா எல்லோரும் நல்லா இருக்கணும்பா. நமக்கு யார் எது நினச்சாலும் அது அவங்களுக்கு பல மடங்கு நடக்கணும்பா. தாங்க ஒரு வழியாக மெக்ஸிலாக்கி கண்டுபிடிச்சாச்சு. வந்துட்டான், பெட்ரோல் போட போயிருந்தானா ஒளிஞ்சிட்டான், ஓடி போய் வந்துட்டான். அவ்வளோதாங்க, கிளம்பலாம். அவ்வளோதாங்க, சன்ரைஸ் ஆகிடுச்சு, ஆகிட்டே இருக்குது. அப்படியே பாருங்கள், சூப்பராக இருக்குது. அப்படியே இங்கே ஸ்டார்ட் பண்ணலாமா. ஐயா நல்லா கும்பிட்டுக்கும், எவ்வளோ நல்லா பார்த்துக்குப்பா. எங்கே செல்லும் இந்த டிராஃபிக். ரோடு ரெடி பண்ணிட்டுருக்குறாங்க. பூ TN29 பூ செம்மையாக இருக்கும். என்னமோ சம்பவம் நடந்திருக்குது. இவங்கிட்ட இதான் எனக்கு பெருமை. ஏண்டா விட்டு ஓடுறதே, அப்படி எங்க தாண்டா போறான் இவன்? அதாங்க தெரியல. அவன் எங்கேயோ போட்டும், நம்மளுக்கு போய் லைட் எரிஞ்சிருச்சு. நம்ம லிமிட் இவ்வளவுதான். டெம்பரேச்சர் 82. டிஸ்பிளே கலர் மேட்ச் பாத்தீங்களா, செம்மையா இருக்குது. இப்ப பாக்குறது ஒயிட்டுக்கு அதுக்கு சூப்பரா இருக்குது. ஐ லவ் திஸ் கலர் அண்ட் வால்பேப்பர். ஆக்சுவலா இந்த வால்பேப்பர் எப்படி டிஃபால்ட் இருக்கிறது இல்லைங்க. டிஃபால்ட் பாத்தீங்கன்னா இந்த பிளாக் கலர் தான். இது பாத்தீங்க அப்படின்னா நல்லா வெளிச்சம் பட்டுச்சுன்னா மட்டும்தான் இந்த கலர் சேஞ்ச் ஆகுது. அது வரைக்கும் இந்த கலர் வரது இல்லைங்க. சரி ஓகேங்க, கொஞ்ச தூரம் போயிட்டு அப்புறமேல் ரெக்கார்ட் ஸ்டார்ட் பண்றேன். அப்புறம் இண்டிகேட்டர் வந்துருச்சு, மெதுவா போகணும். சன்ரைஸ்
பக்கத்துல புர்ரு புர்ருன்னு போறானுங்க, ஓட்ட சொல்லி தூண்டுறாங்க. நான் ஓட்ட மாட்டேன், நான் மெதுவா தாண்டா ஓட்டுவேன். இந்த பையன் பாத்தீங்களா? ஜாலி பண்றப்ப R15 அவனும் எடுக்கவே இல்லைங்க. நீ எடுத்தாதான் எடுப்பேன்னு சொல்லிட்டு இப்ப மொத்தமாவே பாத்தீங்கன்னா வண்டி 3000 கிலோமீட்டர் அவ்வளவுதாங்க ஓடி இருக்குது. ஒரு வருஷம் ஆயிடுச்சு அவன் வண்டி. ஒரு வருஷம் இல்ல, இன்னும் 4 மாசம் இருக்குது. பட் நமக்கு 2023 ஒரு வருஷம். புது வண்டி அது, ஒரு வருஷம் இல்ல. இதுவும் புது வண்டின்னு ஒரு வருஷம் ஆகல. ஒரு வருஷத்துக்கு அப்புறமே எனக்கு புது வண்டி தான் எல்லாமே. செம்மையா இருக்குதுங்க. என்னன்னா ஸ்பீடு போறது தெரியலைங்க, டக்கு 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 டக்குன்னு ஏறுது அது பாட்டுக்கு. கிட்டத்தட்ட கிருஷ்ணகிரி பக்கம் வந்துட்டோம்னு நினைக்கிறேங்க. அந்த குடுக்குறப்பில்லையா அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுங்க, எல்லா ஸ்பெசிலிட்டியுமே இருக்கும். ஏற்கனவே நான் சொல்லிருக்க நினைக்கிறேன். எஸ், மருத்துவமனை. மெதுவா போ, நம்மள மெதுவாக தாங்க போறோம். பின்னாடி வர வந்து பிஎம் 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 ஹார்ன் அடிக்கிறான். ஒருத்தன் வந்து திட்டுறான், ஓட்டை பண்ணி திட்டுறான், ஏன் போக மாட்டியா அப்படின்றான். எனக்கு புரியல. மெதுவா போன்னு திட்டினா ஒரு நியாயம் இருக்குது, ஏன்டா வேகமா போகணும்னு திட்டுறாங்க. அது வரைக்கும் நம்ம 60 மேல போயிட்டு இருக்கிறோம். ஓரமா போடா, நான் போறேன் அப்படின்றான். நான் இந்த வழி இருந்தா போக மாட்டேனாடா, சாரி பாஸ், வழி இருந்தா போக மாட்டேனாங்க. அவன் திட்டாரு இல்லையா, அது கோவம். திட்டல, சொன்னாரு எங்களோட நாங்க போக முடியலப்பா, வழி இருந்தா விட மாட்டோம். நானும் இதுல தாங்க போயிருந்தேன், வெள்ளக்கோட்லயே போய் ரொம்ப நேரமா போயிருக்கிறோங்க. சன்ரைஸ் போதுங்க. இந்த வெள்ளக்கோட்டை போறது பிரச்சனை இல்லைங்க. நம்ம சடனா அங்க ஆபீஸ்ல ஆளுங்க வந்துடுறாங்க, எங்கேயாவது இருங்க, எனக்கு அள்ளு சில்லு இல்லாம ஆயிடுது. அதனால எப்படியே வெள்ளக்கோட்டுக்கு ஒரு அடி உள்ள இந்த பக்கம் தான் போதுங்க நமக்கு. இந்த பாதுகாப்பு தான், வேற ஒண்ணும். முன்னாடி போய்கிறான் அவனும். முடிஞ்ச அளவுக்கு இந்த வெள்ளக்கோட்டுக்கு இந்த பக்கம் தாங்க வரான். ஹிமாலயன் ஓல்டு மாடல், புது மாடல் இன்னும் வரலைங்க. பார்ப்போம் வந்தா எப்படி இருக்குதுன்னு. $5,700. வாவ், மிஸ்ட் எல்லாம் போயிட்டு அந்த கூல் எல்லாம் போயிட்டு லைட்டா வார்ம் ஆகுதுங்க. செம்மையா இருக்கு. காற்று உள்ள போதே தூட்டிக்கோள், கேப் உள்ள போதே ஓடிவிடு. ஓடிவிட்டேன். எத்தனை நாள் அம்மாவை போட்டு டார்ச்சர் பண்ண எனக்கு தான் தெரியும். R15 யூடியூப் திறந்தா R15, வீட்டுக்கு வந்தா R15, ஊர் எடுத்தாலும் R15. நாட்டுக்கு சுனேனடா போயிட்டு கௌரவம் என்னடா RPM இண்டிகேட்டர் 6000 ரீச் ஆகுனா இண்டிகேட்டர் ஆரம்பிச்சிருவேன். 50 ரூபாய் செட் பண்ணுறது, அதுக்கு மேலே நம்ம போகக்கூடாது லிமிட். ட்ரிப் ஸ்டார்ட் பண்ண மறந்துட்டேன். பரவாயில்ல, நேற்று எடுக்கும்போது 50 இருந்துச்சு, அது ஞாபகம். ட்ரிப் ஒன்று 50 இருந்துச்சுங்க, ஞாபகம் இருக்கு. இப்போ எவ்வளோ இருக்குது, 135 அப்படின்னா. ஓகே, இதுதான் 50. ட்ரிப் தான் 50 இருந்துருக்குது. 50னா இப்போ ஒரு 40 கிலோமீட்டர் வந்திருக்கிறோம், 43 கிலோமீட்டர். ஓகே, தேங்க்யூ. Wow, it's a beautiful scenario. Saraswati Vidyalaya.
தோட்டம் அடுக்கு மழை பாருங்களேன் வந்துட்டேங்க. மோயா மோயா ஹோ மோயா மோயா. பேபிஸ் குழந்தைங்க. ஏரோடைனமிக் சவுண்டு அந்த விண்ட் சவுண்ட் வரும் இல்லைங்களா, அது செம்மையா இருக்குங்க. அந்த ஒரு ஃபீல் வர்ற மாதிரி இருக்குதுங்க. அந்த காற்று உள்ள பூந்து வர அந்த நல்லா ஃபீல் ஆகுது அது. பட் என்னடா திடீர்னு சிங்கச்சாவடி கோழிக்கோட்டுக்கிட்ட இவ்வளவு கூட்டம் டிராபிக் ஆக்கி இருக்குமோ? இருக்கலாம், வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? ஏன்னா தொடர்ந்து 4 நாள் லீவ் இல்லைங்களா, சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன்கிழமை வரைக்கும் சில கம்பெனிகள் லீவ் இருக்கு. அந்த ஹெல்மெட்ல கேமரா கீழே போச்சு, இந்த ஹெல்மெட்ல கேமரா மேல வருது. ஆனா ஹெல்மெட்டுங்க, ஏன்னா சும்மா சும்மா கீழே வரும் இல்லைங்களா, இது ஒரு கீழே பார்த்தா இது பண்ற மாதிரி இருக்கு. ஆனா மேட்ச் ஆயிடுச்சு. அவ்வளவு வேகமா போறான் டோல்கேட்டு கிட்ட, மெதுவா போறான். வந்துட்டோம். ஆட்டோ ஆட்டோ இன்று முதல் ஆப்பி. 5வது கீரு, 4வது கீரு, 3வது கீரு, 2வது கீரு. இப்படி தாங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. மோயா மோயா எல்லாம் கூட்டம் தான் இருக்கிறாங்களே. இந்த பக்கம் நிறுத்தாம போகிறான். சரி, எங்கேயாவது பிளான் பண்ணிட்டு பார்க்கலாம். அவ்வளோதாங்க, வெற்றிகரமாக கிருஷ்ணகிரி டோல்கேட்டை கிராஸ் பண்ணிட்டோம். அந்த மலை மேலே இந்த சூரியனை பாருங்களேன். வாவ், செம்மையா இருக்குல்ல, செம சீனுங்க. சீரியஸாக காரு. சரிங்க சார், போங்க, நான் எதுவுமே பண்ணல, போங்க. பயப்படுறாரு. அவருக்கு என்னத்த பயம்? அவர்களுக்கு பயம் இல்ல. அடிச்சுட்டா பாவம் தம்பிக்கு வலிக்குமே அடிக்கோசம் ஆர்ன் அடிக்கிறாரு. தம்பி அடிச்சு போறப்பா ஓரமா போகணும். கரெக்ட் தானே? உங்க நல்ல மனசை நான் பாராட்டுறேன். உங்க நல்ல மனசுக்கு நான் தலை வணங்குகிறேன்.